This video sponsored by Gen Reviews. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜென் ரிவ்யூஸ். ஒரு காட்டில் ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் 2 தவளைகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படியே இருக்கும்போது கோடை காலம் வந்தோடனே வெப்பம் அதிகமாக அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு தவளை இன்னொரு தவளைக்கிட்ட சொன்னிச்சு, ஆனால் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வெப்பத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டே வருது, நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே வாழ முடியாது, அதனால் நம்ம இன்னொரு தண்ணி நிறைய இருக்கிற குளத்தை தேடி போகலாமா அப்படின்னு சொன்னிச்சு. அந்த இன்னொரு தவளையும், சரி தம்பி, நீ சொல்கிறது சரிதான், நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாது, குளத்தில் இருக்கிற தண்ணி வற்றிக்கிட்டே வருது, அதனால் நம்ம இன்னொரு குளத்தை தேடி போகலாம், நம்ம இங்கேயே இருந்தால் நம்ம உயிரை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதுக்குள்ளே நம்ம ஒரு நிறையா தண்ணி இருக்கிற குளத்தை தேடி போகலாம் அப்படின்ட்டு அந்த காட்டு வழியாக இன்னொரு குளத்தை தேடி 2 தவளைகளும் பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பெரிய கிணறு ஒரு தவளை பார்த்துச்சு. அந்த கிணத்தை பார்த்த சந்தோஷத்தில், ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கிணறு இருக்குது, நல்லா அந்த கிணத்துல நல்லா தண்ணி இருக்குது, நம்ம இங்கேயே தங்கிடலாம், வாங்க இந்த கிணத்துக்குள்ளே குதிப்போம் அப்படின்னு ஒரு தவளை சொன்னிச்சு. இதை கேட்ட இன்னொரு தவளை, இல்லை தம்பி, இரு, அவசரப்படாத, இந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது, நம்ம இவ்வளோ காலமாக வாழ்ந்து வந்த குளமே இந்த கோடை வெப்பத்தில் வற்றிருச்சு, இந்த கிணறும் தண்ணி வற்றிருச்சுன்னா, இந்த கிணத்துல இருக்க தண்ணி வற்றிருச்சுன்னா நம்ம இங்கே உயிர் வாழ முடியாது, இந்த கிணறும் ஆழமாக இருக்கிறதுனால நம்ம மேலே வர முடியாது, இந்த கிணத்துக்குள்ளேயே இருந்து நம்ம உயிரை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதனால் நம்ம வேறு ஒரு குளத்தை தேடி போகலாம் அப்படின்ட்டு சொன்னிச்சு. இந்த தவளையும், சரிண்ணா, நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது, நம்ம இதுக்குள்ளே குதிச்சிட்டோமா நம்மளால் மேலேயே வர முடியாது, அதனால் நீங்கள் சொல்கிறது தான் சரி, வாங்க நம்ம இன்னொரு குளத்தை தேடி போகலான்னு அந்த காட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனாங்க. ஒரு கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பெரிய குளம் அவங்களுக்கு தென்பட்டுச்சு. அந்த குளத்தில் நல்ல நிறைய தண்ணி, நல்ல பூக்கள், தாமரையெல்லாம் மலர்ந்துருக்கு. பார்த்தோன்னே 2 தவளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குளத்துலேயே இங்கே தங்கிடலான்ட்டு 2 தவளைகளும் குளத்துக்களை எகிரி குதித்து நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக சில நாள் கழித்து ஒரு மான் தண்ணி குடிக்க வந்துச்சு. அந்த மான் ரொம்ப வருத்தத்தோடு அந்த தவளைங்கிட்ட, இந்த காட்டில் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கனால எல்லா குளத்தில் இருக்கிற தண்ணியும் வற்றிருச்சு, இது இங்கே பக்கத்தில் கூட ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல கூட தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னிச்சு. இதை கேட்டு அந்த தவளைகள், நல்ல வேலை நம்ம அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கலை, நாங்கள் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருந்தோமா தண்ணி இல்லாமல் அந்த கிணத்துலேயே இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த தவளைகள் அந்த மானுக்கிட்ட சொன்னிச்சு. இப்போ நாம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு செயலை இல்லை ஒரு முடிவை எடுக்கும்போது யோசித்து முடிவு எடுக்கணும், அந்த செயலையோ அந்த முடிவிலையோ என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத ஆராய்ந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை உணர்த்துது. நன்றி, வணக்கம்.